மரணத்தை வென்ற இயேசுவை ஆராதிக்கிற நாம், அவரை விசுவாசிக்கிற நாம், மரண பயத்தில் வாழ்வது என்பது நாம் வேத சத்தியத்தின் மீது இருக்கிற அறியாமையை உணர்த்துகிறது. என் ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்பது போல, மரணத்தை வென்ற வல்லமை நமக்குள்ளே இருக்கிற இயேசுவின் ஆவியை கொண்டு நாம் மரண இருள் பள்ளத்தாக்கில் சென்றாலும் அந்த இடத்துல ஜெயம் எடுக்கலாம். எதுவும் நம்மை சேதப்படுத்தாதுன்னு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்காமல் அதை நம்ம சந்தேகப்படும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுது. மரணம் நிகழக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இடத்துல தைரியத்தோட தெளிந்த புத்தியோட இயேசுவின் நாமத்தில் ஜீவனை பேசி ஜெயிக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர, ஒருவேளை நான் மரித்து போனால் என்ன ஆகும், ஒருவேளை நான் மரணம் அடைந்துட்டால் என் குடும்ப சூழ்நிலைகள் என்ன ஆகும் என்று யோசிப்பது அந்த பொய்களுக்கு நம்ம ஜீவன் கொடுப்பது போல மாறுகிறது. இதை நினைப்பதனால நமக்கு விசுவாசத்துக்கு பதிலாக சந்தேகமும் பயமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்போ உண்மையான வியாதியில் சாகிறதுக்கு பதிலாக இந்த பயத்தின் நிமித்தமாகவே கார்டியக் அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ மரணமே நிகழக்கூடாத சூழ்நிலையிலும் நாம் பயந்து தேவ அறிவு இல்லாததுனால நாமே அந்த மரணத்தில் போய் சிக்கி கொண்டு அந்த ஜீவனும் மரணம் எதை அறிக்கை பண்ணுகிறோம் அது உங்களுக்கு நடக்கும் என்பது போல் அந்த மரணத்தை அறிக்கை பண்ணி அதை நம்ம சுதந்திரத்து கொண்டு நாமும் நம்முடைய சந்ததியும் அதிகமான ஆசீர்வாதத்தை இழந்து சாப கிணற்றுக்குள்ளே போய் சிக்கிக்கொள்கிறோம்.